சரவிளக்கு சொல்லிய கதை. காந்தரூபனை ஆகாய மார்க்கமாக தூக்கிச் சென்ற தேவ கன்னியர்கள் தங்கள் இருப்பிடமான தேவலோகத்தை அடைந்தனர். அப்போது உப்பரிகையில் மயக்கத்திலிருந்து கண் விழித்த காந்தரூபி தன் அருகில் தன் நாயகனை காணாமல் உப்பரிகை முழுவதும் தேடினாள். காந்தரூபனை காணவில்லை. உடனே வாயிலும் வயிற்றிலும் அடித்துக்கொண்டு தாதிகளிடம் தெரிவிக்க அவர்கள் கந்தேஸ்வர மன்னனிடம் ஓடிச் சென்று முறையிட்டனர். மகனை காணாது திடுக்கிட்ட அரசன் மயங்கி விழுந்தான். மந்திரிகள் அரசரின் மயக்கத்தை தெளிய வைத்து அவனை தேற்றினார்கள். அரசே, விசனப்படுவதனால் பலனில்லை. அவரவர் விதிப்படி எல்லாம் நடந்தேறும். கவலைப்படாது எல்லாவற்றையும் ஆண்டவன் மீது போட்டுவிட்டு நிம்மதியாயிருங்கள். தங்கள் குமாரன் எந்த விதத்திலாவது திரும்பி விடுவார் என்றனர். அரசன் மிகுந்த மனக்கிலேசமுடையவனாய் பருவ வயதில் மணாளனை பிரிந்திருக்கும் மருமகளின் விதியை நினைத்து அதிக கவலைப்பட்டவனாய் அந்த மங்கையினுடைய பதிவிரதா தர்மம் காத்துவர வேண்டும் என்பதற்காக 7 அடுக்கு மாட மாளிகையிலே காந்தரூபியை இருக்க செய்து அதை சுற்றிலும் ஏராளமாக கட்டுக்காவலையும் ஏற்படுத்தியிருந்தான். தேவலோகத்தில் 7 தேவ கன்னியரும் நாளொன்றுக்கு ஒருவர் மீது காந்தரூபனுடன் முறை வைத்துக் கொண்டு சுகித்திருந்தனர். இவ்வாறு இருக்கும்போது 7 கன்னியர்களும் ஒன்றாக யோசித்து காந்தரூபனின் மனைவியான காந்தரூபியும் தங்களை போன்ற ஒரு பெண்தானே, அவள் வயிறு எறிய கூடாது என்று நினைத்து 7 நாட்களுக்கு பிறகு 8ஆம் நாள் அவள் தன் கணவனிடம் சுகித்திருக்கட்டும் என்ற முடிவிற்கு வந்தனர். 8ஆம் நாள் இரவு 10 நாழிகைக்கு மேல் அவர்கள் பூலோகத்தில் சந்திரகிரி சுனைக்கு நீராட வரும்போது காந்தரூபனையும் எடுத்து வந்து கட்டுக்காவல் மிகுந்த 7வது மாடத்தில் இறங்கி அங்கு ஏக்கத்துடன் சயனித்திருக்கும் காந்தரூபிக்கு மயக்கம் உண்டாகச் செய்து அவள் அருகில் காந்தரூபனை ஏகபோகமாக விட்டுவிட்டு சென்று சுனையில் நீராடி திரும்பும் போது அவனை தங்களுடன் தூக்கிக் கொண்டு தேவலோகம் போவார்கள். இது போன்ற நடப்பு காந்தரூபிக்கோ காவல் புரியும் தோழியருக்கோ தெரியாது. சில நாட்கள் இவ்வாறு சென்றன. காந்தரூபி கர்ப்பம் தரிக்க தொடங்கினாள். 4-5 மாதம் சென்ற பிறகுதான் தோழியர்கள் விஷயத்தை உணர்ந்தனர். திடுக்கிட்டு உடல் நடுங்க காந்தரூபியை கேட்க அவள் கண்களிலிருந்து நீர் சொட்ட, தோழி பெண்களே, என்னை நீங்கள் அறிய மாட்டீர்களா? என் நாயகனை விட்டு மற்றொரு புருஷனை கனவிலும் நான் நாடுவேனா? இது ஏதோ மாயமாய் வந்திருக்கிறது. நான் படும் அவஸ்தை போதாதென்று இன்னும் தொல்லைகள் கொடுக்க வந்திருக்கிறது என்று தெரிவித்தாள். அவள் வார்த்தையை நம்பாத தோழியர்கள், எவனோ ஒரு சோர நாயகன் கள்ளத்தனமாக வந்திருக்கிறான் என்று நினைத்து அவன் வருவதை கண்டுபிடிக்க வேண்டுமென்று எவ்வளவோ பிரயத்தனப்பட்டார்கள். ஒன்றும் பலிக்கவில்லை. கடைசியில் அரசனுக்கு விஷயத்தை தெரிவிக்காமல் இருந்தால் தங்கள் தலைகள் போய்விடும் என்று நினைத்து பயந்து கந்தேஸ்வர மன்னனிடம் சென்று நடந்ததை தெரிவித்தார்கள். மகன் காணாமற் போய்விட்ட பிறகு மருமகள் கர்ப்பவதியாயிருக்கும் விஷயத்தை அறிந்ததும் அரசன் அடைந்த வருத்தத்திற்கு அளவே இல்லை. உடனே மந்திரிகளை வரவழைத்து நடந்ததை தெரிவித்து இனி என்ன செய்ய வேண்டும் என்று கேட்டான். அரசே, மனுநீதி சாஸ்திரப்படி ராஜஸ்திரீகள் தகாத காரியத்தில் ஈடுபட்டால் ராத்திரி 15 நாழிகைக்கு மேல் அவர்களை தலையாரியிடம் ஒப்புவித்து ஆரண்யமான காட்டில் கொண்டு போய் விட்டுவிட வேண்டும். இதுவே அவர்களுக்கு சரியான தண்டனை என்று தெரிவித்தார்கள். அவ்விதமே அரசனும் தன் மருமகளான காந்தரூபியை தலையாரிகளிடம் ஒப்புவித்து ஆரண்யத்திலே கொண்டு போய் விட்டுவிட்டு வரும்படி உத்தரவிட்டான். தலையாரியும் அவளை அழைத்து சென்று நடுக்காட்டில் விட்டுவிட்டு வந்தான். கோரமான அந்த இருண்ட காட்டில் திக்கு திசை தெரியாது காந்தரூபி தடுமாறிய போது முட்கள் சரீரத்தில் குத்தி கிழித்தன. காலிலே கற்கள் பட்டு உதிரம் வந்தது. விடிய ஒரு ஜாமம் இருக்கும் பொழுது அலைந்து திரிந்து கடைசியாக ஒரு கொடி வழியை கண்டு அதை பின்பற்றி சென்றாள். அப்போது சற்று தூரத்திலே நெருப்பு எரிவது தெரிந்தது. அதன் அருகே சென்றாள். அது சந்திரகிரியின் எல்லையிலே உள்ள மயானமாகும். அந்த பட்டணத்தில் இருந்த சௌந்தரவல்லி என்னும் தாசிக்கு
சித்திரவல்லி என்கிற பெண் ஒருத்தி இருந்தாள். அந்த பெண் பிரசவ வேதனையால் வயிற்றிலே குழந்தை மரித்து போக அதனால் இறந்து விட்டாள். தாசி சௌந்தரவல்லிக்கு வேறு திக்கில்லாதபடியால் தன் குமாரத்தியின் பிரேதத்தை எடுத்துக்கொண்டு மயானத்திற்கு வந்து தானே சிதையடுக்கி தீயிட்டாள். அந்த தீ வெளிச்சத்தை நோக்கித்தான் காந்தரூபி வந்தாள். நெருப்பின் அருகில் சென்று அங்கு நின்று கொண்டிருந்த தாசியை சுடுகாட்டு பேய் என்று நினைத்த காந்தரூபி அதனிடம் சென்று வருந்துவதை விட நெருப்பிலே விழுந்து உயிரை விடுவதே மேல் என்று தீயை சுற்றி மும்முறை வலம் வந்தாள். மூன்றாவது தரம் சுற்றி தீயிலே குதிக்கப் போகும் முன்பு அவளை கண்டு திடுக்கிட்டு தாசியானவள் காந்தரூபியின் கையை கெட்டியாக பிடித்து கொண்டு தீயில் விழாமல் தடுத்தாள். பெண்ணே, உன்னை பார்த்தால் ராஜ குடும்பத்தை சேர்ந்தவள் போல் தோன்றுகிறது. தவிர பூரண கற்பிடி. அப்படி இருக்க நெருப்பிலே விழ ஏன் வந்தாய் என்று கேட்டாள் தாசி சௌந்தரவல்லி. அம்மணி, ஏதோ என் கஷ்டம் பொறுக்க முடியாமல் உயிரை விட துடிந்தேன். நீ ஏன் என்னை தடுக்கிறாய் என்று கேட்டாள். பெண்ணே, உன்னை போன்ற ஒரு பெண் எனக்கு இருந்தாள். அவள் இன்றைய தினம் இறந்து விட்டாள். அவளை தூக்கி வந்து இதோ கொளுத்தி கொண்டிருக்கிறேன். குழந்தாய், நீ நெருப்பிலே விழுந்து ஏன் உயிரை மாய்த்து கொள்ள வேண்டும்? என்னுடன் என் வீட்டிற்கு வா. உன்னை என் பெண்ணை காட்டிலும் பன்மடங்கு அதிகமாய் பாதுகாக்கிறேன் என்று கேட்டாள் தாசி. அதற்கு சம்மதித்து காந்தரூபி தாசி சௌந்தரவல்லியுடன் புறப்பட்டு சென்றாள். உரிய காலம் கடந்ததும் காந்தரூபிக்கு பிரசவ வேதனை தொடங்கியது. உடனே தாசி சௌந்தரவல்லி தனக்கு நம்பகமான ஒரு மருத்துவச்சியை அழைத்து, இப்பெண்ணுக்கு ஆண் பிள்ளை பிறந்தால் கொன்றுவிடு, பெண் குழந்தை பிறந்தால் வைத்துக் கொள்ளலாம் என்று சொல்லி அவளுக்கு வேண்டிய பொருட்களை கொடுத்தாள். அவளும் பிரசவ சமயத்தில் காந்தரூபியின் கண்களை கட்டி மறைத்து விட்டாள். பேரழகும் கோடி சூரிய பிரகாசமும் பொருந்திய ஆண் குழந்தையொன்று காந்தரூபிக்கு பிறந்தது. தாசி சௌந்தரவல்லி ஒரு மரப்பொம்மையை எடுத்து காந்தரூபியின் அருகில் போட்டுவிட்டு ஆண் குழந்தையை எடுத்து மருத்துவச்சியிடம் கொடுத்து மறைவான இடத்திற்கு சென்று கொன்று விடுமாறு உத்தரவிட்டாள். மயக்கம் தெளிந்து கண் விழித்து பார்த்த காந்தரூபி தனக்கு மரப்பொம்மையே பிறந்ததென்பதை கேட்டு பெரும் துயரமடைந்தாள். பச்சை குழந்தையை தூக்கி சென்ற மருத்துவச்சி அதன் அழகை கண்டு வியந்து, இப்பிள்ளையை கொன்றால் அந்த பாவம் தன் 7 தலைமுறையையும் லேசில் விடாது என்று பயந்தவளாய் ஊருக்கு வடக்கே இருந்த அம்மன் கோவில் அருகே 5 தலை நாகத்தின் புற்றுக்கருகே அந்த குழந்தையை வைத்துவிட்டு போய்விட்டாள். இவ்வாறு கதை சொல்லி வந்த சரவணக்கில் இருந்த வேதாளம் சட்டென கதையை நடுவில் நிறுத்திவிட்டு விக்ரமாதித்த மகாராஜனை நோக்கி, ஹே ராஜனே, எனக்கு இதுவரைதான் கதை தெரியும் என்றது. சரவிளக்கே, நீ செய்தது சரியல்ல. கணவன் காந்தரூபன் தேவலோகத்தில் சப்த கன்னியரின் மோகப்பிடியிலும், நாயகி காந்தரூபியோ தாசி சௌந்தரவல்லியின் வீட்டிலும், அவர்களின் ஆண் குழந்தையோ 5 தலை நாகத்தின் புற்றருகிலும் இருக்க கதையை அந்தரத்தில் விட்டுவிட்டாய். கதையின் முடிவை அறிய நாங்கள் காத்திருக்கிறோம் என்று போலி ரத்ன வியாபாரி தெரிவிக்கவே, சரவிளக்கு, ஐயா, தேவரீர் என்னை மன்னித்தருள வேண்டும். இதற்கு மேல் கதை தெரியாது. இனிமேல் நடந்த கதையை அறிந்து கொள்ள வேண்டுமானால் ஏலாகரம்பை சாய்ந்து கொண்டிருக்கும் தலையணையை கேளுங்கள். இதை கேட்ட ஏலாகரம்பை அதிசயப்பட்டு இன்னும் என்னவெல்லாம் நடக்கப் போகிறதோ என்று அமர்ந்திருந்தாள். வர்த்தகனான விக்ரமாதித்தன் உடனே தலையணையிலே வேதாளத்தை பிரயோகித்து, ஏ தலையணையே, மேலே கதையை சொல் என்று கேட்டான். என்னையா ராஜனே, நான் எவ்விதம் கதை சொல்லுவது? பஞ்சு போன்ற மிருதுவான அமைப்பை உடைய என் மீது ஒரு பெண்ணானவள் சாய்ந்து கொண்டிருக்கிறாள். சரியாக மூச்சு விட முடியவில்லை. நான் எங்கே கதை சொல்லப் போகிறேன் என்றது தலையணையில் வந்து புகுந்த வேதாளம். உயிரற்ற பொருளான தலையணை பேசுவதைக் கண்டு அதிர்ச்சி அடைந்த ஏலாகரம்பை அதை எடுத்து இருவருக்கும் நடுவில் போட்டுவிட்டாள். வர்த்தகனான விக்ரமாதித்தன், ஏ தலையணையே, இந்த பெண் மிகவும் விவேகமுள்ளவள். உன் வருத்தத்தை அறிந்து அதை நீக்கிவிட்டாள். இனி என் வார்த்தையை தட்டாது கதையை தொடர்ந்து சொல் என்று கேட்கவே தலையணை சொல்லத் தொடங்கியது. சரவிளக்கு சொல்லிய கதை கேட்டீர்கள். வழங்கியவர் RJ JM ஃப்ளோரா. தலையணை சொல்லிய கதை கேட்க
தாடகை மைந்தர்களுடன் இணைந்திருங்கள்.